வணக்கம். நாங்கள் இன்றைக்கு செயன்முறை திறன்களும் தொழில்நுட்பத்திறனும் பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஆரம்ப தரம் 9 ஆரம்ப தொழில்நுட்பவியல். உங்களுக்கு தெரியும், நாங்கள் தரம் 6, 7 செய்முறை சார்ந்த செயற்பாடாகவும், அதே போல் 8 துவக்கம் 9 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு செயற்திட்டம் சார்ந்ததான செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபட்டு இப்போ பார்க்க போகிறோம். எங்களோட செயன்முறை திறனும் தொழில்நுட்பத்திறனும் பாடத்தில் நாங்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு செயற்திட்டம் மூலமாக எவ்வாறு தீர்வு காணலாம் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த பிடிஎஸ் பாடத்தை தரம் 9 பார்க்க போகிறோம். அன்றாட வேலைகளில் நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையை அவதானித்து எவ்வாறு அவற்றை தீர்வு காணலாம் என்றதுதான் இந்த செயன்முறை திறனும் தொழில்நுட்பத்திறன் செயற்திட்ட ரீதியாக கற்கிறது என்றதில் பிரதானமானதாக இருக்குது. அந்த வகையில் பார்ப்போம். நாங்கள் இப்போ தரம் 9 ஆரம்ப தொழில்நுட்பவியல் பாடத்தில் பயன்மிக்க ஆக்கங்களை மேற்கொள்வோம். செயற்திட்ட ரீதியில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது பயன்மிக்க ஆக்கங்களை மேற்கொள்வோம் என்ற ரீதியில் நாங்கள் இப்போ இதை கற்பதன் மூலமாக மாணவர்கள் நடைமுறை ரீதியில் மேற்கொள்ளக்கூடிய தேவைக்கு பொருத்தமான ஆக்கங்களை தெரிவு செய்து கொள்ளவும். என்ன நடைமுறை ரீதியில் தேவையான ஆக்கங்களை மேற்கொள்கிறது, அதே போல ஆக்கத்துக்கு ஏற்றால் போல் சந்தை இயலுமைகள், கேள்விகள் ஆகியவற்றை ஆராய்ந்து கொள்வதற்கும் மாணவர்கள் திட்டத்துக்கு அமைவாக ஆக்கம் தொடர்பான எண்ணக்கருவை வெற்றிகரமாக உற்பத்தியாக அமைத்துக் கொள்ளவும், அதே போன்று ஆக்கம் தொடர்பாடுவதற்கு பொருத்தமான மென்பொருளை பார்த்தீங்களா இருந்தால் எங்களோட செயன்முறை திறனும் தொழில்நுட்பத்திறனும் பாடத்தில் அது விவசாயமாக இருந்தால் என்ன, உணவாக இருந்தால் என்ன, அடிப்படை தொழில்நுட்பமாக இருந்தால் என்ன, வணிகமாக இருந்தால் என்ன, ஆக்கத்திறன் எந்த ஒரு பாடத்திலையும் சேர்ந்ததாக கணனி சம்பந்தமான ஐடி நாலேஜ் என்ன செய்த பிள்ளைகளுக்கு சேர்ந்த ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. இதற்கு முதல் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் தனியொரு அழகாகத்தான் ஐசிடி போடப்பட்டிருக்குது. ஆனால் தற்பொழுது எல்லா பாடங்களிலும் அவற்றின் மென்பொருளை பயன்படுத்தி ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு கல்வியாக தொழில்நுட்ப பாடத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வாறான செயற்திட்ட ரீதியாக இவை உள்ளடங்கப்பட்டிருக்கிற மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்ப்போம். நாங்கள் இப்போ வேலைகளை இலகுவாக்கல் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்களா இருந்தால் முற்று முழுதாக மனித சக்தியை மனித இதுகளை பயன்படுத்தி தான் எந்த ஒரு உயர் கட்டுமான வேலைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிர்மாணிப்புகளாக இருந்தாலும் சரி பயன்படுத்தப்படுறது இந்த மனிதனு தான். முற்று முழுதாக மனிதனுடைய சக்தியை பயன்படுத்தி தான் இந்த பொருட்களை இவ்வளவு உயரத்துக்காக இருந்து கொண்டு சென்றாலும் சரி, வேலைகளை இருந்தால் கிடங்கு வெட்டுறதோ அல்லது கட்டடங்களை உயரமான கோபுர வேலைகளோ என்ன சிகிரியா போன்ற குன்றுகளின் வேலைகள் எல்லாத்துக்கும் மனிதன் விலங்குகளை பயன்படுத்தினான். இதற்காக பார்த்தீங்களா இருந்தால் அதிக அளவிலான மனிதர்கள் தேவைப்படுவதுடன் காலம், விபத்துக்கள், பல்வேறு பாதிப்புகள் என்பன ஏற்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்திருந்தீங்களா என்றால் அவற்றை குறைத்துக் கொள்வதற்கு இன்றைய காலத்தை பார்த்தீங்களா இருந்தால் மனிதனுடைய ஒரு தேவைக்காக மனிதன் எப்பொழுதுமே சமூகத்தில் இன்றைக்கு தான் என்ன செய்கிறான், ஒவ்வொரு தேவைகளையும் தங்கி இருக்கின்ற பொழுதும் வேலைகளுக்காக ஆக்களை மனித சக்தியை பிடிக்கலாம விரைவாக குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்க வேண்டும். வினைத்திறனும் விளைதிறனும் மிக்கதாக செயற்பாடுகளைத்தான் அவர்கள் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அவற்றிலே என்ன செய்யப்படுது, நிர்மாண தொழில்நுட்பத்தில் நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தப்பட வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்படுது. இதன் மூலமாக வேலைகளை இலகுவாகவும் விரைவாகவும் நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. வேலைகளை இலகுவாக செய்து கொள்ளவும் வினைத்திறன் மிக்கதாகவும் காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் பாருங்கோ, அடுக்குமாடி கட்டடங்கள் நிர்மாணிப்புகளின் போது மனித உழைப்புக்கு பதிலாக பாரந்தூக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு பார்த்திருந்தீங்களா இருந்தா உயர் கட்டுமான வேலைகளுக்கு என்ன செய்யப்படுகிறா பார்த்தீங்களா இருந்தா பாரந்தூக்கிகள் மிக உயரமாக பார்த்தீங்களா இருந்தா எங்களுடைய தாமரை கோபுர வேலைக்கு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சிக்கத்தன்மையோட இவ்வளவோ ஒரு நிர்மாணமான இதுகளுக்கு முற்று முழுதாக பாரந்தூக்கிகளை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட முந்தளவு மேத்தி கொண்டிருந்தால் சில நேரம் 5-10 பேர் ஒரு நீண்ட ஒரு செயற்திட்டமாகத்தான் இருந்திருக்கும் இந்த வேலை அமைப்பு. ஆனால் அது ஒரு குறுகிய காலத்தில் செய்து முடிக்கிறதுக்கு இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் இதுதான் காரணமாக இருந்தது. மனிதனை பயன்படுத்தி இருந்திருந்தா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் மற்ற சிகிரியான காலங்கள் மனித சக்திகள் பல்வேறு விபத்துகள் பல்லது செலவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் என்ன செய்யப்பட்டது, இவற்றை பயன்படுத்துவதன் காரணமாக மிக இலகுவாக வினைத்திறன் மிக்கதமான நிர்மாணிப்புகளை இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய இருந்தது. அதற்காக பாரந்தூக்கிகள்
கப்பி எத்தனத்தில் விசை எத்தனத்தில் அதிகளவான பார்த்து தூக்கக்கூடியதான இந்த செயற்பாடுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல பார்த்தீங்களா இருந்தால் மலைப்பாங்கான பிரதேசத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் இப்போ சைக்கிள் நாங்கள் ஓடிக்கொண்டு போகின்ற பொழுது சாதாரண பட்சில் உள்ள சைக்கிளில் நாங்கள் போகின்ற போது அதிகளவான விஷயம் சரியான சிக்கல் தன்மையாக இருந்திருக்கும், சரியான கரைச்சல் களைப்பு தன்மையாக இருந்திருக்கும். ஆனால் அதிகளவான வீல்கள் என்ன பட்சக்கரங்களை உடையதை நாங்கள் போடுகின்ற பொழுது மிக இலகுவாக நாங்கள் என்ன செய்து கொள்ளக்கூடியதா இந்த மலைப்பாங்கான பிரதேசங்களை இலகுவாக பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்த்தீங்களா இருந்தா நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு எங்கண்ட சிகிரியா இலங்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களோட சேர்ந்து எங்களோட பார்க்கக்கூடிய நிகழ்காலத்தில் நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியது இந்த சிகிரியா நிர்மாணிப்புகளின் போது. சிகிரியா என்ன ஓவியம் அந்த குகை ஓவியத்தில் பார்த்தீங்களா இருந்தா சிகிரியாவில் நிர்மாணிக்கின்ற பொழுது இந்த விலங்குகளை பயன்படுத்தி மனிதனை பயன்படுத்தி எத்தனையோ மனிதர்கள் பாருங்க இந்த காட்சி படத்தில் காணப்பட்டிருக்குது. இவ்வளவு பயன்படுத்தி எவ்வளோ காலமாகத்தான் என்ன காசியப்பம் என்னனால் சொல்லப்படுகின்றது, எவ்வளவோ காலமாகத்தான் இந்த நிர்மாணிப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. பெற்றுமளவான மனிதர்கள் செலவுகள் இவ்வாறானவ எவ்வளவு காலத்துக்கு நான் அதுக்கேற்ற அந்த சாரமரங்க கட்டுமானங்கள் மண் உயர்வுகள் ஆணைகள் வைத்து செய்கின்ற பொழுது நியாயமான செலவுகள் என்ன இதுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பார்த்தீங்களா இருந்தால் அங்கே பார்த்தீங்க முற்று முழுதாக இந்த செங்கல்லுகள் எல்லாம் தலையில சுமந்து எவ்வளவு தூரம் வைத்துக்கொண்டு எவ்வளவு கழிவுகள் சேதமாக்கப்படுற பொருட்கள் சேதமாக்க வீண் விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் மனித இதை பயன்படுத்தி. அதே போல பாருங்க இந்த கட்டுமான இதுகளுக்கு பார்த்தீங்கன்னா மணலாக இருந்தாலும் சரி கல்லுகளாக இருந்தாலும் சரி என்ன எடுத்து தலையில சுமந்தோ அல்லது வேறு ஒன்று சொல்லுகின்ற பொழுது அதிகளவான சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படுது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் மிகவும் ஒரு அற்புதமானதாக என்ன செய்யப்படுது விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மிகவும் ஒரு உன்னதமான ஒன்றாக இந்த பார்த்தீங்கன்னா பாரந்தூக்கிகள் எவ்வளவோ பெரிய எவ்வளவோ விசான எவ்வளவோ பாரமான மெக்டிக் நிறைய பொருட்களை மிக இலகுவாக குறிப்பிட்ட நேரத்தில் செக்கங்கணக்கில் கொண்டு ஊற்றிய இடத்துல வைத்து செயற்பட்டு கொள்ளக்கூடியதாக வேலை இலகுபடுத்த கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சுமை எத்தனம் இந்த கப்பித்தொகுதியின் இந்த செயற்பாடு தெரியும், நீங்கள் விஞ்ஞானத்தில் படித்திருப்பீங்கள். அதன் செயற்பாடுகள் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்த ஆசியாவிலே ஆச்சரியமாக அதிசயமாக சொல்லப்படுகிற தாமிர கோபுரத்தின் நிர்மாணிப்பு ஒரு நீண்ட ஒரு திட்டமாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் இந்த கப்பி தொகுதிகளின் பயன்பாடு இந்த பாரந்தூக்கிகளின் பயன்பாடு கப்பிகள் மற்றும் நவீன நிர்மாண இந்த என்ன லிஃப்ட் பயன்பாடு காரணமாக குறிப்பிட்ட காலத்திலேயே மிக வெற்றிகரமாக நிர்மாணிக்கப்பட்ட ஒன்றதாகத்தான் நாங்கள் இந்த தாமிர கோபுரத்தை நாங்கள் குறிப்பிடுறோம். பார்த்தீங்களா இருந்த லிஃப்ட் அளவில் அந்த எங்கள்ட பாரந்தூக்கிகள்ட மற்றது கெவி லிஃப்ட் இந்த இதுகள பயன்பாடு அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை என்ன செய்கிறது வேலைகளை இலகுவாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதில்லை, விரைவாக எங்கள் இதில் செய்து கொள்றதுக்கு மிகவும் ஒரு பயன்மிக்க ஒன்றாகவே எங்களுக்கு அமைந்து காணப்பட்டிருக்குது. அடுத்ததை பார்ப்போம். நாங்கள் இப்போ பட்சில்கள் என்று சொன்ன நாங்கள் வேலைகளை இலகுவாக்குறதுக்கு ஆரம்ப காலங்களில் அல்லது ஆரம்பத்தில் இருந்த இந்த எங்களோட சாதாரண தூச்சக்கர வண்டியில் பார்த்தீங்கன்னா சாதாரண சில பட்சக்கரத்தோடு இருந்த பொழுது மிகவும் அதிக அளவான விட்டு நாங்கள் செலுத்தி தான் நாங்கள் என்ன செய்ய இருக்கோம் மலைப்பாங்களை உயரமான இடங்களில் ஓட வேண்டியதாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிகளவான பட்சில்கள் பொருத்தப்பட்டது என்ன பின்னண்டை இதில் பொருத்தப்பட்டிருந்த இதில் நாங்கள் செயற்படுகின்ற போது மிக இலகுவாக என்ன எங்கள்ட செயற்பாடுகளை இலகுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக அவை அமைந்து காணப்படுகின்றது. என்னத்துக்காக நாங்கள் இதை கற்கிறோம்? இதே ஒத்த பிரச்சனைகள் நமது சூழலில் நாங்கள் அவதானிக்கின்ற இதே ஒத்த பிரச்சனைகளை நாங்கள் பின்னுக்கு அடையாளம் கண்டு செய்ய போகிறோம். மிக அவதானமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இதே ஒத்த பிரச்சனைகள் நாங்கள் செயற்திட்டம் மூலமாக தீர்வு காண வேண்டியது அவசியமாகின்றது. அந்த வகையில் வேலைகளை விரைவாக செய்து முடித்தல் பார்த்தீங்களா இருந்தா ஒரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு வகையிலான நிர்மாண உபகரண கருவிகள் எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும் வீடுகளில் வேலையை விரைவாக செய்து முடிக்கிறாங்க. அம்மா சாதாரணமாக வீட்டில் உட்கார்ந்திருந்து திருகுவலகை தேங்காய் திருகுவலை பார்த்தீங்கன்னா ஒரு அலகில வச்சு திருவுகின்ற பொழுது நீண்ட நேரம் எடுக்கும். ஏன்னா அதிகளவான சக்தி விதயமாக பார்த்தீங்களா இருந்தால் திருவிக்கொண்டு அதிகளவானது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்யப்படுது? அதுக்கு அடுத்ததாக வேலை இலகுவாக்குவதற்கு மேசை திருகுவலகை அதுண்ட பொறிமுறையில் உங்களுக்கு தெரிய வேணும். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஒரு அழகாக காணப்படுறது. ஆனால் மேசை திருகுவலைக்கு பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் அதிகளவிலான பற்கள் என்ன நாங்கள் திருவதற்கு கைத்திருவேலைக்கு பொருத்தப்பட்டிருப்பதால் விரைவாகவும் நேர்த்தியாகவும் நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் சந்தையில்
மிகவுமே என்ன இந்த இதை இலகுபடுத்துவதற்காக வேலைகளை விரைவாக செய்து முடிப்பதற்காக மின்சக்தியில் இயங்கக்கூடிய திருகுபலைகளை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, இது சாதாரணமாக வீட்டில் எங்கள் அம்மா நாங்கள் அந்த வீடுகளில் பயன்படுத்துகின்ற சாதாரண திருகுபலகை, உட்கார்ந்திருந்து கொண்டு திருகுபலகை. அதற்கு அடுத்தபடியாக அதிகளவான பற்கள் பொருத்தப்பட்டிருக்கிறத, அடுத்த அலகுகள் அதிகளவிலாக பொருத்தப்பட்டிருக்கின்ற மேசை திருகுபலகை. இது வினைத்திறன் கூடிய குறிப்பிட்ட நேரத்துக்கு அதிக அளவு பற்கின தொழிற்பாடு காரணமாக விரைவாக நாங்கள் என்ன செய்து கொள்ளக்கூடிய இருக்கு, திருவிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி வேலை இலவுபடுத்துவதற்கு என்ன கணப்பொழுது அதிகளவானது நாங்கள் என்ன திருவிக்கொள்ளக்கூடியதாக என்ன செய்யப்படுறது, மின்சக்தியிலே இயங்கக்கூடிய திருகுபலகை என்ற பயன்பாடும் அங்கே காணப்படுது. அடுத்தது வினைத்திறனை அதிகரித்தல். வினைத்திறனை அதிகரித்தல் என்று சொல்லிகளை பாருங்க, உபகரணத்தை தொழிற்பட செய்வதற்கென வழங்கப்படும் மொத்த சக்தியின் ஒரு பகுதி பாகங்களுக்கு இடையிலான உராய்வு காரணமாக என்ன செய்யுது, விரயமாகின்றது. உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு சைக்கிள் நாங்கள் சாதாரணமாக நாங்கள் பிள்ளைகள் நாங்கள் பள்ளிக்கூடம் டியூஷனுக்கு நீங்கள் போட்டு வரைகளை சைக்கிளில் போவீங்கள். போகின்ற பொழுது அந்த சைக்கிள் பின் இந்த குடங்கண்ணது ஏற்படுற அந்த உராய்வு காரணமாக இங்கே முட்டிச்சா இருந்தால் பிரேக் அதிகளாக பிடிப்பு உராய்வு இருக்கின்ற பொழுது உங்களால் விரைவாக சைக்கிள் ஓடக்கூடியதாக இருக்குமோ? இல்லை. அதே நேரம் என்ன செய்யப்படுது, ஒன்றுள்ள ஒன்று தண்டைக்குள்ள பாகங்கள் தேய்வடைதல், அதிகான சக்தி விரயமாகிறது. என்ன அதிகளவாக நாங்கள் ஓட முடியாத நிலையெல்லாம் ஏற்படுகின்றது. நாம் வழங்குகின்ற சக்தி முழுவதும் உபகரணத்தின் தொழிற்பாட்டுக்கு என முழுமையாக பயன்படுத்துவோமானால் வினைத்திறன் 100% என்று சொல்லுவோம். நாங்கள் பயன்படுகின்ற சக்தி 100% அதில் கிடைக்குமா இருந்தால் எங்கள் இந்த விளைவு 100% அதில் எதிர்பார்க்கப்படுது. ஒருவித உராய்வுகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குமா இருந்தால் 100% என நாங்கள் எதிர்பார்ப்போம். அவ்வாறு உராய்வு நீக்கி என்ன இடுவதன் மூலம் உராய்வுகளை குறைத்து வினைத்திறன் அதிகரித்துக் கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் பட்சில்லுகளுக்கு நாங்கள் உராய்வு நீக்கி எண்ணெய் விடுவதன் மூலமாக தேவையற்ற பார்த்தீங்களா இருந்த உராய்வு இல்லாமல் இருந்தால் வினைத்திறனாக நாங்கள் செயற்பாட்டை இந்த சைக்கிள்கள்லையோ அல்லது இந்த கப்பிகள் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், வீடுகளில் பார்த்தீங்களா இந்த கப்பிகளில் வீட்டில் இந்த இருக்கின்ற போது இந்த கதவு என்ன பிணைச்சல்களில் போடுகின்ற பொழுது தேவையில்லாமல் என்ன அந்த கரலை தூத பிடிக்கின்ற பொழுது அவன் விஷய தேவையில்லாமல் நாங்கள் இருந்த போது விரைவாக சாத்தம் அந்த சுற்றுக்கு கதவுகள், அதே போல் கப்பிகள், சைக்கிள், மோட்டார் வாகனங்கள் இவ்வாறாக பார்த்தீங்கன்னா தேவையற்ற விதத்தில் அதிக அளவில் இந்த சக்தி விரயமாகின்ற செயற்பாடு ஏற்படுது. இவைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா உராய்வு நீக்கி என்ன மற்ற கிரெஸ் போன்றவற்றை நாங்கள் இதில் பயன்படுத்தமாக வினைத்திறனை அதிகரித்துக் கொள்ளலாம். நாங்கள் எவ்வளவோ செலவு செய்கின்ற பொழுது சரியான அவதானிப்பு பராமரிப்பு மூலமாக இந்த வினைத்திறன் நாங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாபம், சில ஆக்கங்களில் இயங்கும் போதிகளுக்கிடையே உராய்வு காணப்பட்டால் அவற்றின் இயக்கத்துக்கு அவசியமாகும். மோட்டார் வண்டிகள், என்ஜின், கியர் பெட்டி ஆகியவற்றுக்கு இடையிலான பாருங்க, சிலதுகளுக்கு நாங்கள் உராய்வு இல்லாமல் இருக்கிறது நல்லது. என்ன உராய்வு இருக்கின்ற பொழுது அவன் செயற்பாடு இது குறையுது. ஆனால் சிலவற்றுக்கு என்ன செய்யப்படணும், நிச்சயமாக அவற்றுக்கு உராய்வு என்றது மிகவும் அவசியமாகிறது. உங்களுக்கு தெரிய வேணும், இந்த ரேடியேட்டர்கள் அந்த பெல்ட்டுகள் போடுற இதுகளுக்கு என்ன செய்யப்படுற அந்த சக்கரங்கள் அந்த சுற்றுகின்ற பொழுது அவர் பிடிமானமாக அந்த பதர்த்தன்மையோட இருக்கின்ற பொழுதுதான் அந்த பெல்ட்டுகளால் சக்கரங்களை சுழலுகின்ற பொழுது பற்றி பிடிச்சு இல்லாட்டி சறுக்கம் என்று சொல்லுவினம். அதே போலத்தான் இந்த என்ஜின் கியர் பெட்டி ஆகியவற்றில் அவன் வினைத்திறனோட இருக்கின்ற பொழுது உராய்வு அவசியம். அங்க உராய்வு இல்லாமல் போகின்ற போது அந்த செயற்பாடுகளால் சரியாக செய்து கொள்ள முடியாது, அல்ல வினைத்திறன் மிக்க ஒன்றாக எங்கள்ட இது அமையாது போகும். உங்களுக்கு தெரிய வேணும், அந்த தேஞ்சு போச்சு இது மாற்ற வேணும், பட்சில் இதெல்லாம் மாற்ற வேணும். அந்த ரப்பர் அந்த தேஞ்சிட்டு அந்த புள்ளியில் இருக்கிற அந்த பதர்த்தன்மை இல்லாமல் போயிட்டுது. ஆகவே உராய்வு குறைவாக இருக்குது. என்ன பார்த்தீங்களா, அந்த வாகனங்களில் கிளச்சில் போட கிளக்கு சில சத்தங்கள் வரும். என்னத்துக்காக ஏற்படுறா அந்த உராய்வு தன்மை குறைகின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுது. ஆகவே எங்கள்ட பார்த்தமா இருந்தால் நடைமுறை இதுகளில் சில செயற்பாடுகளின் போது உராய்வு சிலதுகளுக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. அதே போல சில இந்த பொறிமுறை செயற்பாடுகளில் என்ஜின் போன்றவற்றில் உராய்வு சரியான முறையில் கிடைக்கப்பட வேண்டியதும் அவசியம். இவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்ப்போம், இதில் ஒவ்வொன்றையும் நாங்கள் அடிப்படையாக வைத்து இதில் ஏற்படுற என்னென்னத்தை பயன்படுத்துகிறோம், என்னத்தை இதன்றோம், அவதானிக்கிறோம் என்ற வச்சுக்கொண்டு நாங்கள் நடைமுறையில் ஏற்படுற பிரச்சனைகளை குறைத்து கொள்வதற்கு
அல்லது அதனை ஒத்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ பார்ப்போம், மின்னழுத்தியை பயன்படுத்தும் போது அதிக அளவிலான வெப்பம் சூழலுக்கு இழக்கப்படுகிறது. இது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தெரிய நம்ம வீட்டில் நாங்கள் என்ன ஒரு 6 உடுப்புகளை அயன் பண்ணி போட்டு டக்குன்னு அயன் பண்ணி போட்டு வெளியால் நிமித்தி வச்சுக்கின்ற போது அதிகளவான வெப்பம் வெளியே இருக்கிறது. இவற்றை என்ன செய்யணும், குறைத்து கொள்றதுக்கு நாங்கள் சிக்கனான சக்தி சேமிப்பு இந்த செயற்பாடுகளுக்கு என்ன செய்து கொள்ளலாம் என்ற தொடர்பாக நாங்கள் இப்போ இந்த பாடம் முடிய செயற்திட்ட ரீதியாக நாங்கள் செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். அதைத்தான் இந்த பாடத்தின் மூலமாக தனியாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லை, இந்த பிரச்சனைக்கு இதுக்கு தீர்வு என்று சொல்றதுக்காக அல்ல. எதற்காக? இவ்வாறு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் மாணவன் சுயமாகவே தானாகவே அவற்றை தீர்வு கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடத்தை அவன் சிந்தனை கிளற தன் செயற்பாடு அறிவு திறன் மனப்பாங்கு செயற்பாடுகளின் மூலமாக தான் இந்த செயற்பாட்டை முன்வைக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுது. செயற்திட்டத்தின் மூலமாக, அதாவது பிரச்சனையை தானே அவதானித்து அந்த பிரச்சனை பகுப்பாய்வு தானாய் அதுக்கான செயற்திட்டத்தின் மூலமாக தீர்வு காணக்கூடிய ஒரு மாணவனாக, ஒரு சவால் நிறைந்த ஒன்றுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மாணவன், சுயமாக செயற்படக்கூடிய ஒரு மாணவனை உருவாக்குறதான் இந்த பாடத்திட்ட நோக்கமாக அமைக்கின்றது. அந்த வகையில் பாருங்க, இழை மின்குமிழ்கள், கூட்டு CFC விளக்குகள், ஒளிகாலம் எரிவாயு விளக்குகள் போன்றவற்றில் இழைமின்குள் உற்பத்தியாகும் ஒளியின் அளவை விட வெப்பத்தின் அளவு உயர்வாக காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் பார்ப்போம். இதில் இப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ பாருங்க, பட்சில்களுக்கு இடையிலான இந்த இதில் உராய்வு நீக்கிறதுக்காக உராய்வு நீக்கி எண்ணெய் இதில் நாங்கள் விடுகின்றோம். அதுபோல் இங்கே பாருங்க, சைக்கிள் இந்த இதில் செயின், அதாவது சங்கிலிக்கு என்ன செய்யப்படுகிறது, அதை கியர் பெட்டி ஒன்றுக்கு இவற்றிக்கு உராய்வு இருக்கக்கூடாது. உராய்வு இருக்கிறதால எங்கிட்ட செயற்பாடு தண்டது, அதுக்கு தான் உராய்வு நீக்கி என்ன விடுறோம். ஆனால் இந்த கியர் பெட்டி அவைக்கு என்ன செய்ய வேணும், சரியாக போடப்படுகின்றதற்கு உராய்வு காணப்பட வேண்டும். உராய்வு காணப்படாட்டி அங்கே பார்த்தீங்களா இருந்தா நாங்கள் எதிர்பார்த்த அந்த விளைவு பாதிப்பாக அமைந்து சரியாக செயற்பட முடியாத நிலை ஏற்படும். ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சில செயற்பாடுகளின் போது உராய்வு தேவைப்படுகிறது நன்மைக்காக, அதே போல சில செயற்பாடுகள் இந்த தொழிற்பாடுகளுக்கு உராய்வு கட்டாயமாக தேவை. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா கியர்பட்டிகளுக்கு பெல்ட்டுகள் போன்றவற்றுக்கு உராய்வு தன்மை பதர்த்தன்மை இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்களா இருந்த உராய்வு சிலதற்கு நாங்கள் நடைமுறையிலே பார்ப்போம். இந்த டயர் அங்கே வாகனங்களில் டயர்களில் கீழே பார்த்தீங்களா இருந்தால் அந்த பதர் சரியாக இல்லாட்டி எங்களால் குறித்த இடத்துல ஒரு விபத்து அந்த சம்பவிக்கின்ற பொழுது அவற்றை நிறுத்துவதற்கு அந்த உராய்வு இல்லாட்டி என்ன அந்த பதர்த்தன்மை இல்லாட்டி பிரேக் பிடிக்கல, வாழைப்பழத்தோடு உங்களை இழுத்து கொண்டு போயிடும். ஆகவே என்ன செய்ய வேணும், சில இடங்களுக்கு எங்களுக்கு என்ன பதர் பண்ண அந்த உராய்வு கட்டாயமாக அதில் ஏற்பட வேண்டும். அதே போல் நான் சொன்னான், கிரேடியேட்டர் இருந்துகளுக்கு போகிறவாறு அந்த பெல்ட்டுகள் போடப்படுகின்ற இடங்களில் அவர் பதர் காணப்படுகின்ற போதான அந்த என்ன பெல்ட் அது சரியாக சக்கரம் சுழன்ற செயற்பாட்டுக்கு அவசியமாகிறது. ஏன்னா இப்போ இதுகளில் பார்த்தீங்களா இருந்தால் உராய்வு இருக்குமா இருந்தால் என்ன செய்யலாது, எங்கன செயற்பாடு அதிகளவான விஷயம் கொடுப்போம், களைப்போம். ஆனால் அங்கே வேலை சரியாக ஓட முடியாது, வேகமாக ஓட முடியாது. என்ன சைக்கிளுக்கும் வேதனை, சைக்கிள் அந்த இதுகளில் எல்லாம் மாட்டங்கள் கண்டு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிடும், போல்ஸ் தேஞ்சி தண்டும். ஆகவே பிள்ளைகள் இவற்றுக்கு என்ன செய்யப்பட வேணும், உராய்வு விட வேண்டும், என்ன உராய்வு நீக்கி எண்ண விட வேண்டியது அவசியம். ஆனால் இதுக்கு என்ஜின் இதழுக்கு என்ன செய்யப்பட வேணும், உராய்வு இருக்க வேணும் என்ஜின் இதழுக்கு. அடுத்தது பார்ப்போம். இது சாதாரண ஒன்று. இன்றைக்கு நாங்கள் இதை பற்றிய அதிகளவான விளக்கம் எங்களுக்கு அவசியமாகின்றது. அதிகளவான விளக்கம் அவசியமாகின்றது. இது உங்களுக்கு தெரியும், எங்கள் இழை மின்குமிழ்கள். இழை மின்குமிழ்கள் அடுத்ததாக பார்ப்போம். இன்றைக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க CFC மின்குமிழ்கள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எல்இடி. இன்றைக்கு பார்ப்போமா இருந்தா இந்த எல்இடி மின்குமிழ்கள் வினைத்திறன் மிக்கதாகவும் இன்றைக்கு என்ன செய்யப்படுது, குமிழ் மின்குமிழ்கள் எங்களுக்கு ஒளியில் பார்க்க, அவற்றில் கிடைக்கிற ஒளியில் பார்க்க அதிகளவான வெப்பந்தான் சூழலுக்கு விடப்படுகிறது. அதிகளவான வெப்பந்தான் அதில் விடப்படுகின்றது. அதே போல இதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த எல்இடி CFC இந்த மின்குமிழ்களின் செயற்பாடு சம்பந்தமாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அவற்றில் பாருங்கோ, எல்இடி CFL பல்புகளில் முதலாவது பார்க்கிறோம் இந்த வாழ்க்கை. நாங்கள் ஒரு சாதாரண CFL பல்ப் நாங்கள் இப்போ சிக்கன பல்ப் நாங்கள் சொல்கிறோம். இந்த இது எங்களுக்கு என்ன செய்யப்படுது, 5000
என்ன 5000 மணித்தியாலங்கள் வேலை செய்யக்கூடியதாக சிஎஃப்எல் பல்ப் காணப்படுமாக இருந்தால் அதிலும் பார்க்க பல மடங்கு கூடியதாக 50000 மணித்தியாலங்கள் வேலை செய்யக்கூடிய தன்மை எதுக்கு காணப்படுது? எல்இடி மின்குமிழ்களுக்கு காணப்படுது. எல்இடி மின்குமிழ்களின் ஆயுட்காலம், பாவனை காலம் மிகவும் அதிகமாக காணப்படுது. எல்இடி மின்குமிழ்கள் 50000 மணித்தியாலங்கள் வேலை செய்யமாக இருந்தால், ஆனால் அதில் எது சிஎஃப்எல் இது என்ன செய்யப்படுது? 8000 அல்லது 5000 மணித்தியாலங்கள் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இருந்தால் என்ன நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டு உண்டாக எங்கள்ட எல்இடி மின்குமிழ்கள், எல்இடி பல்புகள் காணப்படுகின்றது. அதே போல பாருங்க, அந்த ஒளியின் அளவு என்ன லுமி இதில் சொல்லப்படுது 100 தொடக்கம் 120 லுமியின் அளவு அந்த வெளியின்ற அளவு. இது எல்இடிக்கு 100 துவக்கம் 120 காணப்படுது. ஆனால் சிஎஃப்எல்லுக்கு பாருங்க 50 துவக்கம் 70 வரையிலானது. 50 துவக்கம் 70 லுமியாண்ட இதுதான் அங்க காணப்படுகின்றது. அதே போல ஒளியின் செறிவு இதுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? அந்த நாங்கள் இப்போ பார்க்கின்ற பொழுது, நாங்கள் இப்போ அந்த சூழலில் நிற்கின்ற பொழுது சில புடவை கடையிலையோ அல்லது ஆளை பார்க்கின்ற பொழுது, என்னடா அப்போ ஆளை பார்த்தா நல்ல வெள்ளையாக இருக்குல்ல, பார்த்தா நீளமாக அடிக்குது பச்சடி. உண்மையான தன்மை, அதாவது பொருள் ஒன்றில் இருக்க வேண்டிய இயற்கையான நிறத்தை காட்டுற அந்த ஒரு உண்மையான நான் சூரிய வெளிச்சத்திலே நாங்கள் சூரியத்தில் இயற்கை ஒளியில் காணக்கூடிய அந்த தன்மையை காட்டக்கூடிய தன்மை எல்இடியில் 60 துவக்கம் 90 காணப்படுது. ஆனால் சிஎஃப்எல் மின்குமிழ்களில் 60 துவக்கம் 80 மிக குறைவானதாக இதை காணப்படுகின்றது. அதே போல பார்த்தீங்களா இருந்தா இந்த எங்கண்ட ஒரு யூனிட் அழகு ரீதியில் பார்ப்போமா இருந்தா இந்த 10 வாட்ஸ் எல்இடி மின்குமிழ் உங்களுக்கு தெரிய வேணும், பெரிய ஒரு பிரகாசமா அந்த 100 வாட்ஸ் இதுக்கு பிரகாசத்தை ஒத்ததாக காணப்படும். ஆனால் 20 இருந்தாலும் சிஎஃப்எல் இது 20 இருந்தாலும் அது 60-70 இதுக்கு தான் என்ன செய்யப்படுது? சமமான என்ன வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்ற பொழுதிலும் எல்இடி பல்ப் ஒரு வருஷத்தில் எங்களுக்கு 2 ஒரே இடத்துல அந்த பிரகாசிக்கின்ற பொழுது அவை 29200 யூனிட் ஓடுமாக இருந்தால் 29200 ஓடுகின்ற பொழுது அதையோடு ஒத்த சிஎஃப்எல் மின்குமிழ்ந்த அலகு 58400 மிகவும் அதிக அளவில் இதை காணப்படும். அதோட பாருங்க, ரெண்டாவது நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது இந்த சிஎஃப்எல் மின்குமிழ்கள விலை ஓரளவு ஒப்பீட்டு ரீதியில் குறைவாக இருக்கின்ற போது ஆரம்ப செலவு எங்களுக்கு சிஎஃப்எல் குறைவாக காணப்படுகின்ற பொழுதிலும் எல்இடி ஆரம்ப செலவு என்ன செய்யப்படுது? கூடவாகத்தான் இருக்கின்றது. அதே ஒரு பாதிப்பை வழிய மற்றபடி பார்த்தீங்களா இருந்தா அதுல வெளியிடுற வெப்பத்தின் அளவு குறைவு. மற்றது என்னுண்டு கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரிய வேணும், இந்த எல்இடி மின்குமிழ்கள் 120 பாகை தான் அந்த பிரகாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நேர ஸ்டேட் அந்த கீழே சீலிங் அந்த இதற்கு கூடியதாக 120 பாகையிலான அந்த வெளிச்சத்தை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் சிஎஃப்எல் இதில் பார்த்தீங்களா இருந்தால் 360 பாகை 360 வட்டம் இந்த சுழற்சியாக இதை எங்களை பிரகாசம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிற ஒன்று தான் அதில் நன்றாக காணப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இந்த பல்பை நாங்கள் என்ன செய்ய வேணும்? சிஎஃப்எல் ஒரு குறிப்பிட்ட அளவு 8000 மணித்தியாலங்களில் தொடர்ச்சியாக அந்த ஆயுட்காலம் அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவை ஏற்படுது. ஆனால் என்ன செய்யப்படுது? அதோடு ஒத்ததாக நாங்கள் பார்க்க கிடைக்கல எல்இடி நீண்ட காலத்துக்கு பாவனையுடைய நீண்ட ஆயுளுடைய ஒன்றாக அவை காணப்படுகின்றது. இவ்வாறா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்களா இருந்தா இந்த இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகளவாக பேண்தகு அபிவிருத்தி என்று நாங்கள் சொல்றோம். அதுல பார்த்தீங்களா என்றா சூழல் நேயமிக்கதாகவும் சமூகத்துக்கு நன்மை வைக்கக்கூடியதும் சமூகத்துக்கு நன்மை வைக்கக்கூடியதும் பொருளாதார ரீதியில் நன்மை பயக்கக்கூடியதும் ஒன்றுதான் நாங்கள் பேண்தகு அபிவிருத்தி என்று சொல்லுறோம். அந்த வகையில் பாருங்க, இந்த சிஎஃப்எல் மின்குமிழ்ல பார்க்கிற மேற்கூரை போன்றவை அதில் காணப்படுகின்ற பாரலோகங்கள் அவை ஆக்குவதற்காக சிஎஃப்எல் பல்ப் மின்குமிழ்ல அந்த சிஎஃப்எல் பல்பில் காணப்படுகின்ற பாரலோகங்கள் என்ன செய்யப்படுது? எங்கள்ட உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் வடமத்திய மாகாணத்தில் அதிகளவான சிறுநீரக நோயாளிகள் காணப்படுற இந்த பாரலோகங்கள்
அது தனியாக விவசாய நடவடிக்கைகள் மாத்திரமல்ல. இந்த இலத்திரனியல் நாங்கள் இன்றைக்கு சொல்லப்படுகின்றது இலங்கையில் இருக்கிற மக்களில் பார்க்க பயன்படுத்தப்படுகின்ற அல்லது பாவனையில் வீடுகளில் காணப்படுகின்ற கையடக்க தொலைபேசிகளின் எண்ணிக்கை மிகவும் அதிக அளவில் காணப்படுகின்றது. இவை என்ன செய்கிறான்? இந்த பேட்டரிகள், இலத்திரனியல் சாமான்கள், இந்த CFL மின்குமல்கள் பயன்படுத்தின பிறகு ஒரு முறையாக அப்புறப்படுத்தாமல் நாங்கள் சூழலுக்கு போடுகின்ற பொழுது, அவை நாங்கள் நிலத்தடி நீரை பயன்படுத்துகின்ற பொழுது சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. அதில் ஒரு பங்குதாரராக தான் இந்த CFL சொல்லப்படும் உடஞ்சு தண்டா ஆபத்து வீடுகளில் அவதானமாயிருக்கணும். அதிலிருந்து வாரது CFL இந்த மேற்கூறி போடப்படுகின்ற இது ஆபத்தான ஒன்றாக காணப்படுகின்றது. ஆனா எங்கள்ட எல்இடியில் அவ்வாறான தன்மை இல்லை. அடுத்தது பார்ப்போம் இந்த ஈரப்பதன். இந்த ஈரப்பதனுக்கு அதிகளவான ஈரப்பதனுக்கு CFL மின்குமல்ல தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தும். ஒப்புட்ட ரீதியில் எல்இடிக்கு அந்த அளவு பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுத்தாது. எல்இடியை பார்த்துருந்தீங்களா இருந்தால் அதிகளவு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒன்றாக காணப்படுது. அதே போல பாப்பமா இருந்தால் பல்வேறு தேவைகளுக்கு ஜெயிலிங்க இருக்கலாம், ஸ்ட்ரெட் லைட், அந்த வீதி விளக்குகளுக்கு, மற்ற பார்த்தீங்களா அந்த சமிக்கைகளுக்கு, பல்வேறு செயற்பாடுகளுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தலாம். அதே போல இந்த பல்வேறு நிறங்களுடையதாகவும் இலகுவில மாற்றிக்கொள்ளக்கூடியதாக எல்இடி காணப்படுகின்றது. ஆனால் CFLக்கு அவ்வாறாக நாங்கள் விரும்பிய இது போல நாங்கள் மாற்றுவது கடினமான ஒன்றாகத்தான் அவை அமைந்து காணப்படுது. அடுத்த பார்ப்போம் சூழல் நேயமுடையதாக இருத்தல். இன்றைக்கு பார்க்கிறோம் பிளாஸ்டிக்கு உக்கலடையாத பொருட்கள் சூழலுக்கு சேருவதால் சூழல் பாதிப்பு ஏற்படுகின்றது. அதான் பேண்டக அபிவிருத்தி என்றதில் நாங்கள் பிரதானமாக குறிப்பிட்டோம். சில நிர்மாணிப்புகளின் போது சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வாயுக்கள் கார்பன் ஆக்சைடு, நைட்ரேட் ஆக்சைடு போன்றவற்றை வெளிவிடுகின்றது. இன்றைக்கு பார்க்கிறோம் எவ்வளவோ என்ன இன்றைக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி உற்பத்தியாளர்கள் இந்த சந்தை இது தொடர்பாக அந்த சூழல் நேயமான செயற்பாடுகளில் என்ன சூழல் நியமத்துக்கு ஏற்றதாக பேண்டகு அபிவிருத்தி பங்கேற்கக்கூடியதாக ஒரு நிலையில தான் இன்று காணப்படுது. பாருங்க, அண்மை காலம் வரை என்ன குளிர்சான பட்டியல் பயன்படுத்தப்பட்ட R12 அழைக்கப்படும் வாயுக்கலவை அடங்கில குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் சேர்வை ஓசோன் என்ன படைய பாதிக்கிறது. அதற்கு பிரதியீடா இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் எங்களுக்கு இந்த R12 என்றது குளோரோஃப்ளோரோ கார்பன் இன்றைக்கு என்ன செய்யப்படுது, அது அதிகளவான பாதிப்பு இதுவாக இருக்கிறதால அவற்றை இன்றைக்கு நிறுத்தி சூழலுக்கு ஏற்றக்கூடியதாக தற்காலத்தில் R என்ன 134 அதாவது 134 R134 R600 எனும் அழைக்கப்பட்ட சூழலுக்கு உவப்பான வாயுக்கலவைகள் பயன்படுத்தி இந்த குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துறது ஒரு சூழல் நேயமான ஒரு செயற்பாடாகத்தான் காணப்படுகின்றது. அதே போல பாருங்க, கடதாசி, அரிமரம், அலுமினியம், சொம்பு போன்றவற்றை நிர்மாணிப்பு வேலைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பயன்படுத்திக் கொள்கிறோம். அதிகளவாக நாங்கள் என்ன சூழல் நேயமாக மிக்கதாக சூழலுக்கு பாதிப்பு இயலுமான குறைந்த ஒரு செயற்பாடுகளைத்தான் நாங்கள் என்ன செய்யப்படுது இந்த நிர்மாணிப்பு வேலைகளுக்கென நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாக அமைகின்றது. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த இது சம்பந்தமான இதற்காக இன்றைக்கு பார்க்கலாம் எங்கேயும் முக்கியத்துவம் படுது தங்கண்ட ஒரு உற்பத்தி. இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் எல்லாருமே என்ன ஒரு விழிப்புணர்வு உண்டு ஏற்பட்டு மக்களிடையே இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் அதிகளவான 190% அதிகளவான மக்களிடையே என்ன செய்யற விழிப்புணர்வு, சூழலை நாங்கள் பகைச்சமாக இருந்தால் சூழலை நாங்கள் வாழ முடியாது. பல்வேறு அனர்த்தங்கள் எவ்வளவுதான் விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்ற பொழுதிலும் நாங்கள் சூழலை வென்றுவிட முடியாது. சூழலுக்கு நாங்கள் இசைஞ்சு சூழலுடன் இசைவுற வாழ வேண்டும் என்பதென இன்றைக்கு ஒவ்வொரு தினமே தண்டினோம். அதற்கேற்றதாகத்தான் பாருங்க, உற்பத்தியாளர்களும் சூழல் நேயமானது ஏன்னா ஐக்கிய நாடு என்ற இதழின்படி சூழல் நேயமானது இதழுக்கு காட்டுவதற்கான குறியீடுகள் பாருங்க, சூழல் நியமான உற்பத்தியை காட்டுவதற்கான குறியீட்டுகின்ற படங்களை இதில் பார்க்குறீங்க. 2 கரங்களை தண்டு அது என்ன இலைய சூழலுக்கு ஒப்பானது என்பதை காட்டுறது. அதே போல R134A இவையெல்லாம் சூழலுக்கு உவப்பான சூழலுக்கு ஏற்றதான ஒன்றான உற்பத்தி என்பதனை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதற்கான குறியீடுகளாக பயன்படுத்தப்படுகிறது. மீள் சுழற்சி செய்யக்கூடிய தன்மை இன்றைக்கு என்ன செய்யப்படுகின்றது, இன்றைக்கு இந்த உங்களுக்கு தெரிய வேணும், வளங்கள் என்றால் என்ன எடுக்கெடுக்க குறைவடையும், மீளவன் நாங்கள் என்ன செய்யலாது அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது. எடுக்கெடுக்க என்ற ஒரு நாளவை முடிவடைஞ்சிடும், ஆனால் மீளவற்றை நாங்கள்
பெற்றுக்கொள்ள முடியாதுதான் வளங்கள். இயற்கை வளங்களானது எடுக்க குறைவனை மாற்ற நாங்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறான இந்த மீள்வள இதை நாங்கள் என்ன செய்யப்பட வேணும், வளங்களை மிகவும் அரிதாக உள்ளது நாங்கள் சூழல்ல பேணி பாதுகாக்க வேண்டும். ஆகவே மீள் சுழற்சி செய்யக்கூடியவற்றை நாங்கள் பயன்படுத்த சரியான மீள் சுழற்சி செய்து அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் பாருங்க, மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அதிக அளவில் இயற்கை வளங்களை பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் இயற்கை வளங்கள் விரைவில் குறைவடைகின்றது. அதான் எடுக்க முடியவரை மீளவன் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதான் இயற்கை நேரம் வளங்கள். இவற்றை பயன்படுத்தி அகற்றப்படும் பொருட்களை மீளவும் உற்பத்திக்கு நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியது இனி வருகின்ற சந்ததியினருக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, அவசியமாகும். பார்த்தீங்களா இருந்தா அநேக பிளாஸ்டிக் வகைகள், கடதாசி, இரும்பு, உருக்கு போன்றன பயன்படுத்தப்பட்ட உருவாக்கப்படும் பொருட்களை மீள் சுழற்சி செய்யக்கூடியது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவானவை நாங்கள் என்ன செய்கிறோம், மீள் சுழற்சி செய்யக்கூடியது. இதற்கான குறியீடு சம்பந்தமாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த மீள் சுழற்சி செய்யக்கூடியதை உரியவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் அரசாங்கமும் எத்தனையோ நடவடிக்கைகள் தனியொரு நிறுவனங்கள்ட்ட கொடுத்து இந்த மீள் சுழற்சி செய்யக்கூடியதை பெற்று அவற்றுக்கான செயல்முறைகளை ஊக்குவிப்பு செயற்பாடுகள் எல்லாம் என்ன செய்யப்படுது, மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனை மீள் சுழற்சி செய்யப்படக்கூடிய என்பனவற்றை காட்டுகின்ற குறியீடாக இதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். மீள் சுழற்சி செய்யக்கூடியது. அடுத்த பாப்பம் எளிதில் பெறத்தக்க பதார்த்தங்களாக இருத்தல். எளிதில் பெறத்தக்க பதார்த்தங்களாக பாப்பம் உற்பத்திக்குரிய மூலப்பொருட்கள் இலகுவில் பெறத்தக்கதாக இருப்பின் உற்பத்தி கிரியத்தை குறைத்துக் கொள்ள முடியும். நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவோமா இருந்தால் உற்பத்தி கிரியத்தை இயற்கையான என்ன கிரியத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை பார்ப்போம். தளபாடங்கள் மற்றும் கட்டுமான துறையில் அடிமரம், உருக்கு ஆகிய அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. என்ன இவற்றில் கிடைக்கக்கூடியதாகவும் அதிக அளவில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அவை அமைந்து காணப்படுகிறது. இதை பயன்படுத்தி பாருங்க இந்த நிர்மாண வேலைகளில் செய்யப்படுகின்றது. இந்த சூழலிலே காணப்படுகின்ற இந்த செங்கல்கள் போன்றவற்றை கட்டுமான இதுகளுக்கு பயன்படுத்தாது, அரிமரங்களை பயன்படுத்தி பாடுகின்ற இந்த இதுகளை நாங்கள் இப்போ பார்க்கிறோம். அடுத்தது பார்ப்போம், எம்மிடம் உள்ள அறிவு திறன்களை பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல். பாருங்க, அன்றாட பொதுவான தேவைகளுக்கு நிர்மாணிக்கின்ற பல நிர்மாணிப்புகள் அந்த தொழில் விளைஞரையோ அல்லது அயற்சூழலில் உள்ளோரினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு திறன் ஆகியவற்றை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்படுகின்றது. என்ன மனிதனுடைய அறிவு திறன் இந்த அளவு முன்னேற்றத்துக்கும் விருத்தி அடைந்த என்ன பார்த்தீங்களா இருந்தா இன்றைக்கு எந்த ஒரு இதிலும் காணாத மிகவும் ஒரு அற்புதமான படைப்பா மனித பிறப்பை நாங்கள் இதை சொல்லுகிறோம். இவற்றுடைய அறிவு திறனாக நாங்கள் இதை சொல்லுறோம். தேங்காய் உரிமட்டை, சிரட்டை ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்படும் விளக்கு மறைப்பு, கால் துடைப்பம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். என்ன இந்த விளக்கு, இந்த மரப்பு, என்ன கால் துடைப்பான் போன்றவற்றை குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல உயர் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் கணனி, நவீன மோட்டார் கார்கள் ஆகியவற்றின் உற்பத்தியின் போது அதற்கு தேவையான அறிவு திறன் ஆகியன அபிவிருத்தி செய்யப்படுதல் வேண்டும். என்ன அதற்கேற்ற பார்த்தீங்களா இந்த விருப்பு, இந்த சூழல், இந்த செயற்பாடு பேண்டக அபிவிருத்தி என்ன பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்றதாக அவன் இதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்தது பார்க்கிறோம், சுகாதார ரீதியானதும் பாதுகாப்பானதாக இருத்தல் மிகவும் பிரதானமானது. நாங்கள் இதில் பேண்டக அபிவிருத்தி என்று சொல்லுகின்ற அதே நேரம் நாங்கள் சுற்றால என்ன மனிதனுக்கு ஏற்புடையானதாகவும் சமூகத்துக்கு நன்மை பயக்க என்று சொல்லிக்கல பிரதானமானதாக நாங்கள் அதில் உட்படுத்தப்பட வேண்டியது இதுதான். சுகாதார ரீதியானதும் பாதுகாப்பானதாக இருத்தல். அதிலே ஒன்று பாருங்க, நிர்மாணத்தின் போது கருவிகள், உபகரணங்களை பயன்படுத்துவோர் சொத்துக்கள் ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உபகரணங்களை கையாளுதல் வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், நாங்கள் ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது பாதுகாப்பு, சேஃப்டி ஃபர்ஸ்ட் என்று சொல்லுவோம். பாதுகாப்பு தான் முதலாவது. பார்த்தீங்களா இருந்தால் முதலாவது நாங்கள் எங்களை பாதுகாப்போம், எங்களுக்கு அருகில் இருக்கிறவர் பார்ப்போம். அடுத்தது பார்த்துக்கிட்டா சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவோ பெருமதியான இன்றைக்கு நாங்கள் இதை செய்து போட்டு எங்களுடைய ஒரு கவனக்குறைவால் இவரை அழித்து விட்டு போக முடியாது. அவற்றை பாதுகாக்க வேண்டியது அவசியம். தொழிலில் முதலாவது பாதுகாப்பு என்றதை தான் முதல்ல நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயற்பட வேண்டும். ரெண்டாவது, கூறிய கருவிகளை பயன்படுத்திய பின்னர் அவற்றின் முனைகள் மூடி வைக்கப்படல் வேண்டும். இன்றைய பார்த்தீங்களா ஒரு செயற்பாடு ஒன்று இருந்த பொழுது அதை வேறு கையாளுகின்ற போதோ அவற்றை கூடிய முனைகள் உரியவாறு அவற்றை பொதி அல்ல கவரிட்டு சரியாக உரையிட்டு
ஏன்னா உரையிட்டு நாங்கள் சரியாக அவற்றை இப்போ கத்தியாக இருந்தோம் சாரணர்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்கவுட்ஸ்லேயே பார்த்தீங்களா இருந்தால் அவன் செயற்பாடு காட்டுவாங்க அந்த இதுகளில் எதுக்கும் தயாராக இருக்கின்றவோடு வச்சிருப்பார்கள். அதற்கேற்ற கையுறை என்ன செய்ய உரையில் அந்த கத்திகள் கூறான இருக்கின்ற பொழுதும் அவற்றை பாதுகாப்பானதாக எடுத்து பாஞ்சோ எல்லாம் தவறு எங்கே இருந்த பொழுதும் அதுக்கு பாதிப்பு ஏற்படாதவையில் சரியான கூறிய ஆயுதங்களாக இருந்தாலும் என்ன பாதுகாப்பாக வைக்கக்கூடிய உரைகளில் அவர்கிட்ட வைக்க வேண்டியது அவசியம். அதே போல அதிக நிறை கொண்ட கருவிகள் நிலத்திலோ அல்லது குறைந்த உயரத்திலோ வைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரிய வேணும் பெரிய தட்டா வைக்கின்ற பொழுது அதிக பாரமான கூறிய பொருட்கள் மேலே இருந்துகின்ற பொழுது விழுகின்ற பொழுது அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தும். நேசமணிக்கு சுட்டிகள் விழுந்த போல என்ன போல அமையாது. என்ன செய்யப்பட வேணும் நாங்கள் அந்த பாரமான பொருளை இலகுவில தூக்கக்கூடிய கீழேயோ அல்ல குறிப்பிட்ட அளவு உயரத்திலேயோ தான் நாங்கள் வைத்தவற்றை கையாள வேணும். தவறை விழுந்த இதுகளில் இருந்து நாங்கள் என்ன செய்யப்படும் மிக அவதானத்துடன் செயற்பட வேணும். அடுத்தது பொருட்களை தெரிவு செய்யும் போது சுகாதார பாதுகாப்பு பற்றி கரிசனை கொள்ள வேண்டும். இன்றைய பார்த்தீங்களா இருந்தா இந்த சில நிர்மாணி ஆஸ்பெக்டஸ் சீட் மற்ற பார்த்தீங்கன்னா அடிக்கின்ற பெயிண்டுகள் இந்த இதுகள் கண்ணாடிகள் நாங்கள் போடுகின்ற போது சிறுவர்கள் அல்ல விடுகின்ற பொழுதும் அவற்றை பாதிப்பு இப்போ சுண்ணாம்பு தண்ணி கையாளுகின்ற போது அவை கண்ணில் தெரிச்சோ அல்லது கரண் வேலைகளோ அவற்றை பாதுகாப்புக்கு தான் நாங்கள் கூடிய அளவு கரிசனை கொள்ளப்பட வேண்டியது அவசியம். பாருங்க சிறு பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாதனங்கள் இறப்பரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. உலோகம் மரம் கண்ணாடி போன்றவற்றால் ஆபத்துகள் ஏற்பட அதிகமாகும். இது தொடர்பாக நாங்கள் கூடிய அளவு பார்க்க வேணும். சிறுவரிட உற்பத்தி இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தா எவ்வாறு எங்கண்ட பிரதேசங்கள்ல இன்று ஒரு பாமசி மருந்தகம் ஒன்றில் பார்த்தீங்களா இருந்தா ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர்கொல்லிகளுக்காக அல்லது ஒரு மருந்தொண்டு வேண்ட போன்ற ஒரு வைத்தியற்ற அந்த சிட்டை இல்லாத இவ்வாறு மருந்து தர மறக்கிறார்கள். அதே போல வெளிநாடுகளில் நாங்கள் பார்த்தீங்களா இருந்தா அது பாதிப்பு ஏற்பட குளிசல் இன்றைக்கு எங்கள்கிட்ட இப்போதான் அது கூடிய அளவுக்கு அமுல்படுத்தப்படுது. ஆனால் முந்தைய நாங்கள் சாதாரண போய் இந்த மருந்தத்தா ஆன்டிபயோட்டிக் என்று கேட்டாலே அவர் தருவார். ஆனால் இன்றைக்கு இவ்வளோ சட்டங்கள் இவ்வளோ மனிதன் இதுகளை அறிந்தவருக்கு தடை செய்யப்பட்டு விட்டது. அதே போல தான் பார்த்தீங்களா இருந்தா இந்த வெளிநாடுகளில் எல்லாம் இந்த சிறுவர் கண்ட விளையாட்டு பொருட்களுக்கு நாங்கள் எத்தனை வயசுன்னு சொல்லிக்கல அதற்கு நீங்களும் பார்த்திருப்பீங்க வெளிநாடுகளில் உங்களோட உறவினர்கள் கொண்டு வந்து வருகின்ற பொழுது எது பொருத்தப்பாடுடையது என்ன 1 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் 4 வயது 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் விளையாடுவதற்கேற்றதா அல்லது அவர் கூர்முனைகள் குத்தி ஆபத்தை ஏற்படுத்துமா அல்லது தொண்டைகளை விழுங்குமா அல்லது பிள்ளைகள் என்ன உங்களுக்கு தெரிய வேணும் குண்டுமணி என்ன புளியம்பித போன்றவற்றை காதுக்கு எடுத்து வைப்பினம் அவ்வாறான பொருட்களின் கலண்டு விழுந்து காதுக்கு வைக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்துமாண்டா அவர்கள் இந்த விளையாட்டு சிறு பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாதனங்கள் இறப்பரை பயன்படுத்தி செய்கின்றதுக்கு அவர்கள் அதை நிறுத்திவிடுவார்கள். வெளிநாடுகளில் இது கேட்கின்ற பொழுது எத்தனை வயசு பிள்ளைகள் இதில் என்று அவர்கள் கட்டாயம் கேட்டு அதற்கு பின்புதான் அந்த விளையாட்டு பொருட்கள் அவர்களுக்கு பொருத்தமானது கொடுப்பார்கள். ஏன் அந்த அளவுக்கு சட்ட வரையறைகள் அந்த தன்மைகள் காணப்படக்கூடிய அளவுக்கு அவை வலியுறுத்தப்படுகிறது. அதே போல நிர்மாணங்களின் போது கூறியதும் வெட்டப்படக்கூடியதுமான விளிம்புகளை இடாமை உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்களை பயன்படுத்தாதவுடன் சுகாதார ரீதியான பாதுகாப்பாக இருப்பதுடன் ஆபத்துகளையும் குறைக்க முடியும். பார்த்திருந்தீங்களா இருந்தா இந்த மூளைக்கல்ல இந்த கதவுகளாக இருக்கலாம் இந்த இதுகளாக இருக்கலாம் இந்த விளிம்புகள் ஏன் ஒரு செங்கோணமா அல்லது கூறாக வைக்காம இருக்குது என்ன நாங்கள் நடந்து செல்கின்ற போது இடிச்சு விட்டா சரி என்ன அதிக தொடை பகுதி என்னங்கிற காத்தி ஏற்ப அது மழுங்கப்படுகிறது. அதே போல பாருங்க நீங்கள் கூடிய அளவுக்கு நாங்கள் முடக்குகளில் அந்த சந்திகளில் முடக்குகளில் இருக்கின்ற பொழுது மதில்கள் பாருங்க அந்த செங்குத்தாக அமைக்கப்பட்டிருக்கிறதா இல்லை நிர்மாணிப்புகள் ஒரு வளைவாகத்தான் காணப்படும். ஏன்னா இயற்கையாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓடுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ மைதானத்துக்குள்ள ஓடுகின்ற பொழுது என்ன செய்யப்படுது இடக்கை புறத்தில் ஓடுவோம். என்ன காரணம் அவ எங்கண்ட மனிதன் இதயம் இடத்துல நாங்கள் ஓடுகின்ற பொழுது இடக்கை உட்புற சார்ந்ததாகத்தான் ஒரு மைதானம் இருக்கும். ரைக்கின்ற சுவடுண்ட இடக்கை பக்கத்தை உட்புறமாகத்தான் எங்கள்ட செயற்பாடு நாங்கள் ஓடுகின்ற போது ஓடுவோம். யாரும் விலக்கையில் எப்படி ஓடிக்கொண்டு வாரதோ இல்லை என்ன. ஆகவே என்ன செய்யப்படுகிறது அவ்வாறானவற்றை நோக்கி அவதானிக்கப்பட்டதன் பின்புதான் இந்த நிர்மாண வேலைகள் என்ன இந்த ஆபத்துக்களை குறைக்கிறதுக்கு பல்வேறான செயற்பாடுகளுக்கு ஏற்றாகத்தான் இவை அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ பார்ப்போம் இந்த நிர்மாணிப்புகளில் பாருங்க அதிகளவான பிளாஸ்டிக் என்ன அதான் மென்மைத்தன்மை அல்லது ஒவ்வாமை தன்மை வரக்கூடிய சில பார்த்தீங்களா இருந்தால் இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக் சில வகையில் கையாளுகின்ற போது அந்த ஒவ்வாமை தன்மை ஏற்படும். அவ்வாறு இல்லாத பொருத்தப்பாடுடையதான பொருட்களை கொண்டுதான் கூடிய அளவுக்கு அவை ஆக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க பிள்ளை அவங்க வயசுக்கு ஏற்றதான விளையாட்டு உபகரணங்கள்லாம் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது.
என்ன 5 வயதுக்கு உட்பட்டதோ 4 வயதுக்கு உட்பட்டதோ 3 எவ்வளவு அவை தனித்தனியாக ஆபத்துகள் அவைக்கிட்ட விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு சுகாதார அவை இந்த கையாளுகின்ற முறையை அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் இவை என்ன செய்யப்படுது வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்டு போடப்படுது. பார்த்தீங்களா இருந்தால் தெரியும் ஒவ்வொன்றும் அந்த வயசு பிரிவுகளில் தனித்தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்தெந்த வயசுக்கு என்ன இது பொருத்தமானது என்று அதில் குறிப்பிடப்படுது. இதில் பார்ப்போம் அடுத்ததாக இந்த தொழில்களில் பாருங்க, நாங்கள் சொன்னேன் சாதாரண கத்திகள் மற்ற சாதாரண இதழில் கூரிய கத்திகளுக்கு எவ்வாறு அந்த உரையிட்டு வைக்கப்படுது பாருங்க பிள்ளைகள். அந்த தோல் தடித்த தோல் என்ன சாதாரண இதழில் பார்க்க பொருத்தமான தோல் இந்த கவரிட்டு வைக்கப்படுது. அதே போல பாருங்க இந்த தொழிற்சாலைகள் பல நிர்மாண வேலைகளில் இந்த பொருட்களை வைத்தெடுக்கின்ற பொழுது அல்லது மின்னதில் இருந்த பொழுது அவர்களும் தங்கண்ட பாதுகாப்பு ஏன் மனிதன் முதல்ல தன்னைத்தான் நேசிப்பவனாகவும் அடுத்ததாக தன் குடும்பம் அயல் என்று தான் நேசிப்பான், அடுத்த சொத்துக்கள். அதே போலதான் என்ன செய்கிற தன்னை பாதுகாப்பை தான் முதல்ல பலப்படுத்தி உறுதிப்படுத்தி கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகின்றது. இந்த பாதுகாப்பாக என்ன மாதிரி செயற்பாடுகள் இதில் இடம்பெற பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க மிக பிரதானமான என்ன 10 பிரதான இதை அதில் சொல்லப்படுது என்னென்னதை நீங்கள் இதில் பாருங்க. அடுத்தது குறைவான செலவை கொண்டிருத்தல். பாருங்க எளிதில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வளங்களை பயன்படுத்தல் மற்றும் தருணத்துக்கேற்ற உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் செலவை குறைத்துக் கொள்ள முடியும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற உபகரணங்கள் நாங்கள் இப்போ ஒரு செயற்பாடு செய்கின்ற பொழுது எவ்வளவு எங்களுக்கு கிடைக்குதோ அவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது அது நிலையானது, பாதிப்பில்லாதது, உறுதித்தன்மை இவ்வாறான தன்மைகளோட எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடியதை நாங்கள் தெரிவு செய்து நாங்கள் செயற்பாட்டில் ஈடுபட்டு கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. அடுத்தது பாருங்க வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தி அகற்றப்பட்ட அல்லது அகற்றப்படும் பொருட்களை பயன்படுத்துதல், அதிக உழைப்பை பயன்படுத்துதல் ஆகியன மூலம் செலவை குறைத்து கொள்ள முடியும். இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் கட்டுமான வேலைகளில் அல்ல வேறு வேலைகளில் வேறு ஒன்றுக்கு பயன்படுத்த சாரமரங்களோ அல்லது வேறு ஒரு இதுகளில் பயன்படுத்தப்படுகின்ற கீழே போடப்படுகின்ற பொருட்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக நாங்கள் அவற்றை இருந்த பொழுது தேவையற்ற இதில் நாங்கள் என்ன செய்யலாம், செலவை குறைத்து எங்களுடைய செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒன்றாகவே அமைந்து காணப்படும். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தி அகற்றப்பட்ட அல்லது அகற்றப்படும் பொருட்களை பயன்படுத்துதல், அதிக உழைப்புகள் பயன்படுத்தல் ஆகியன மூலமாக எங்களுடைய செலவை என்ன செய்து கொள்ளலாம், குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா பொலித்தீன்கண்ட அல்லது இந்த ஈரம்புகாவரி மட்டத்துக்கு போடப்படுகின்ற இந்த செயற்பாடுகளில் ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்த மாதிரி சாரமரங்கள் அல்ல நிர்மாணிப்புகளில் போடப்படுகின்ற தட்டுகளுக்கு அடிக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் இவற்றை பயன்படுத்துகின்ற போது ஒவ்வொரு ஒன்றுக்கு அடுத்ததாக சரி அதை பயன்படுத்தின தட்டுகள் அதை இன்னொன்றுக்கும் நாங்கள் இன்னொரு நிர்மாணிப்புக்கு அவற்றை சரியாக எடுக்கின்ற பொழுது தேவையற்ற செலவுகளை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கவச் என்ன செய்கிறோம், எந்த ஒன்றாகவும் முதல் எங்களுக்கு காணுகின்ற காட்சி தான் அந்த ஒரு பொருள் தொடர்பான நல்லதொரு எண்ணக்கருவை எங்களுக்கு உருவாக்குகின்றது. என்னடாப்பா இது முன்னுக்கு இருக்குது, என்னடாப்பா அழகு முதல் பார்த்து என்ன ஏன் எங்கண்ட நாங்கள் முதல் காணுகின்ற ஒன்றுதான் எங்களுக்கு நல்ல ஒரு எண்ணக்கருவை எங்கண்ட வளத்தில் உருவாக்குது. அந்த வகையில் பாருங்கோ நிர்மாணம் ஒன்றின் மீதான விருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த நிர்மாணம் கவர்ச்சியானதாக இருத்தல் வேண்டும். என்னடாப்பா நல்லூருண்ட நுழைவாயில் என்ன, அதே போல பார்த்தீங்களா இருந்த தஞ்சப்பெருவுடையார் கோயில் என்ன சிகிரியா என்ன முன்னுக்கு பார்க்கிற போது அவற்றில் காண என்ன நுழைவாயில். இப்போ பார்த்தீங்களா இருந்த உதாரணமாக எனக்கு நுழைவாயில் எதற்குமே முன்னுக்கு பார்த்தீங்களா இந்த அடையாளம் இந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே பார்த்தீங்களா இருந்த எது காணுகின்ற முதல் காணுகின்ற காட்சி தான் அது தொடர்பான நல்லதொரு எண்ணக்கருவை எங்களுக்கு முதல்ல உருவாக்குகின்றது. அவர்களுடைய என்ன கலாச்சாரம் பண்பாட்டு விழுமியங்களை அடிப்படையாக கொண்டதாக அவை ஒவ்வொன்றை நிர்மாணிக்கிற இதுகளில் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு அடுத்த பாபம் சிறு பிள்ளைகளுக்கு என மேற்கொள்ளப்படும் நிர்மாணங்கள் கவர்ச்சியானதாக இருக்க வேண்டும். என்ன சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் தயாரிக்கிற உண்டு அவர்களுக்கு கட்டேன் அதில் ஒரு அப்பா எனக்கு வேணும், அது தம்பிக்கு நான் தர மாட்டேன், என்ன எனக்கு வேணும் என்னொன்று வேணுமென்ற கவர்ச்சித்தன்மை அதில் ஏற்பட வேண்டியது மிகவும் அவசியம். அது பார்த்தீங்களா இருந்தால் அவருக்கு தெரியும் ஒன்றில் புட்டிச்சு தான் எங்க இதோ காணுகின்ற பொழுது பார்த்தீங்களா இருந்தால் ஒரு கடை ஷாப்பிங் நீங்கள் போகின்ற பொழுது அவற்றின் அந்த செயற்பாடுதான் இருந்த என்னதான் அதில் இருந்தாலும் அது காணுகின்ற பொழுது அந்த பொருள் எனக்கு வேணும் என்று இழுக்கிற அந்த ஆற்றல் அது கவர்ச்சி தன்மைன்றதை நாங்கள் அதில் சொல்லுறோம். சிறு பிள்ளைகளுக்கு அதிகளவான இந்த விளையாட்டு பொருட்கள் போன்றவற்றின் போது இந்த ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு அவசியமாகிறது.
அதே போல பாருங்க, ஒரே பயன்பாட்டை கொண்ட பல உற்பத்திகள், கவர்ச்சி கொண்ட உற்பத்திகளையே நுகர்வோர் தெரிவு செய்வர். என்ன இது உற்பத்தியாளர் என்ற இதில் மிகவும் பிரதானமான ஒன்றாக இதில் நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளக்கூடிய ஒன்றாக அமையுது. ரைட், அடுத்த பாப்போம் நாங்கள் சந்தை கேள்வி நிலவுதல். இது மிகவும் பிரதானமான ஒன்றாக காணப்படுகிறது. பாருங்க, சமூக தேவை கொண்ட உற்பத்திகளை பூர்த்தி செய்வதற்கு வல்லமை சில உற்பத்தி பொருட்கள் கொண்டுள்ளன. பாருங்க, ஆரம்பத்தில் நிலையான தொலைபேசி காணப்பட்டது, பின்னர் கையடக்க தொலைபேசிகளாக மாறியதும் அவற்றுக்கான சந்தையில் கேள்வியானது அதிகரித்து வலிமை மிக்கது ஒரு சமூக தேவையாக மாற்றம் அடைந்திருக்குது. இன்றைக்கு கையடக்க தொலைபேசியில் புதிய பிரயோகங்கள், ஆண்ட்ராய்டு என்ன பார்த்தீங்களா இருந்த ஐபோன், இவற்றின் பயன்பாடு காரணமாக இன்றைக்கு சொல்லவே முடியாது. என்ன அந்த அளவுக்கு மிகவும் என்ன டக்கு 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 டக்குண்டு என்ன அந்த நன்மைகளை சொல்லி கொண்டு போனால் விரலே காணாது. நாங்கள் அடுத்த நேரமும் அடுத்த சுற்றுக்கு வர வேண்டிய நிலை. அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கையடக்க தொலைபேசியை முழு உலகத்தையுமே நாங்கள் கைக்குள் வைத்திருக்கிற போது செயற்பாடுகள் முழுதலும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு இதாக காணப்படுகிறது. அதே போல ஆக்கத்திறன், புற வர்ணம், வடிவமைப்பு, புதிய உத்தி ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் கவர்ச்சித்தன்மை அதிகரிக்க முடியும். இன்றையான உற்பத்தி பொருட்கள் எல்லாம் பாருங்க, நுகர்வோர் அதிகளவான கேள்வி, என்ன தரமான பொருள், குவாலிட்டி, என்ன குவாலிட்டியான இதுகளை எதிர்பார்ப்பு, நுகர்வோர் அதிக அளவு எதிர்பார்ப்பதற்கு ஏற்றதாக இந்த உற்பத்திகள் காணப்படுகின்றது. இன்றைக்கு பார்ப்போம், சாதாரண நிலையான தொலைபேசிகள் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் இன்றைக்கு அரச அலுவலகங்கள், நிறுவனங்களில் தனியாக காணப்படுகின்ற வழியை மற்றும்படி எதை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு மாற்றம் பெற்றுடுது. இலகுத்தன்மை பல்வேறு, நான் சொன்னேன், ஒவ்வொரு விரல்களால் மடிச்சு கொண்டு போனாலே அந்த தன்மை நகர்ல சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீண்ட ஒன்றாக காணப்படும், சொல்லிக்கொண்டே போகலாம், ஒன்றோடி ஒன்று தொடர்படுத்தி பல்வேறு நன்மைகளை கையடக்க தொலைபேசிகளில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இன்றைக்கு அமையுது. இலகுவானது, வினைத்திறன் மிக பல்வேறு பட்டதால் சொல்லலாம். பாருங்க, வலிமையான சந்தை கேள்வி கொண்ட நவீன உபகரணம், வலிமையான சந்தை கேள்வி கொண்ட நவீன உபகரணமாக இந்த கையடக்க தொலைபேசி நாங்கள் குறிப்பிடுறோம். இதை குரல் வழி தொடர்பாடல், சாதாரண நார்மல் கோல்கள், வைபர், வாட்ஸ்அப், ஐஎம்ஓ சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறான தொடர்பாடலுக்கு குறுந்தகவல், எஸ்எம்எஸ் போன்றவற்றுக்கு டார்ச் லைட், நெட் கனெக்ஷன்கள், இமெயில், இன்டர்நெட் பூர்ணமாகவே ரேடியோவாக, என்ன டெலிவிஷன், டிவியாக பயன்படுது, என்ன கேமரா, போட்டோ கேமராக்கள், வீடியோ கேமரா, என்ன கேம்ஸ்கள், ப்ளூடூத், என்ன டிக்ஷனரி, கேலண்டர், என்ன பிளே ஸ்டோரில் பார்த்தீங்களா இருந்தால் என்னென்ன கண்ட்ரோல், பல்வேறுபட்ட செயற்பாடுகள், ஞாபகப்படுத்தி மெமரி, என்ன இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் சொல்லிக்கொண்டு அந்த நான் இந்த விரல்களாலே அடக்க முடியாது, அப்படியே சொல்லி கொண்டோடி ஒன்று தொடர்படுத்தி இன்றைக்கு வலிமை மிக்க ஒன்றாக எதையுமே இந்த முள்ளு குலாத்தை எங்கே நிற்கிறார், யார் எங்கே, எந்த பிரதேசத்தில் அவர் எங்கே நிற்கிறார், இந்த இதுகளில் கூழ் போகிறவருக்கு வழிகாட்டியாக எங்கண்ட நாங்கள் தெரியாத ஒரு இடத்துக்கு அல்லது வீட்டில் எங்கண்ட செயற்பாடு என்ன இது நடக்குது, ஒரு படம், ஜிபிஎஸ், என்ன பல்வேறு மருத்துவ தேவைகளுக்கு கூட இவற்றின் பயன்பாடு மிக்க உச்ச அளவில் அபரிமிதமான வளர்ச்சி ஒன்றாக இவை அமைந்து காணப்படுது. அடுத்த பாப்பம், செயற்திட்டத்தின் மூலமான தீர்வினை நாங்கள் இதுவரையும் நாங்கள் படித்தோம். இவ்வாறான பிரச்சனை, இவ்வாறு காணப்படுற பிரச்சனை, இவற்றுக்கு தீர்வு ஒன்றாக நாங்கள் பார்த்த நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், சில நீங்கள் தரம் 9, 14, 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களாக இருக்கு, நீங்கள் இது சாதாரணமான இந்த பிரச்சனைகளை எவ்வாறு செய்யலாம் என்றது தொடர்பாக சிறிய ஒரு செயற்பாட்டுக்காக இவை உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இன்றைய பார்த்தீங்களா இருந்தால் தெரியும், இந்த அயன் பாக்ஸ் நான் முதலே சொன்ன பின்னுக்கு ஒரு செயற்பாடு ஒன்று வருது, அவற்றை நாங்கள் பார்க்கணும். வெப்ப இழப்பை மேற்காக அந்த கதையாக அந்த இதழால் எவ்வாறு நாங்கள் இந்த வெப்ப இழப்பை தவிர்ப்பதற்கு என்ன செய்யப்படுது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை பயன்படுத்தி எவ்வாறு அந்த தட்டை நிர்மாணித்துக் கொள்ளலாம். பாருங்க, அந்த வடிவமைப்பு ஆஸ்பெக்டர் நூலை பயன்படுத்தி எவ்வாறு அது டெர்கலோன் அல்லது ஆஸ்பெக்டர் நூலை பயன்படுத்தி என்ன செய்யலாம், நாங்கள் அதை அமைத்துக் கொள்ளலாம் என்ற செயற்பாடை நீங்கள் ஒன்று செய்து பார்க்க போறீங்கள். அதே போல வீட்டில் கள்ளர் அல்ல வேறு நுழைகின்ற பொழுது ஒரு பிரதேசத்தில் ஸ்பரிசம், அதாவது தொடுகை இருக்கின்ற பொழுது அபாயமணி எவ்வாறு நீங்கள் கற்றுக்கொண்ட இல்லத்தில் நீங்கள் சுற்றுக்கள் அடிப்படையாக கொண்டு எவ்வாறு தயாரித்துக் கொள்வீர்கள் என்ற தொடர்பாகவும் இதில் பார்க்க போறீங்கள். நீங்கள் செய்து பார்க்கலாம் இலகுவாக. அதே போல பாருங்க, இந்த வீடுகளில் அவங்களோட வயது போனவர்கள் குளிரான நேரங்களில் இந்த சுடுதண்ணி எவ்வாறு சுடுதண்ணியை நாங்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்ளலாம் அல்லது நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற செயற்திட்டத்தை நீங்கள் இப்போ செய்து பார்க்கக்கூடியதாக இவற்றை நிர்மாணிக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் சாதாரண இந்த ஊசி போடுற சிரிஞ்ச்,
அதை பயன்படுத்தி என்னண்டு இந்த இதுகளில் நாங்கள் நிர்மாணிக்கிறது என்ன அந்த ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னா பேரந்தூக்கி ஜேசிபி இந்த தொழிற்பாடு இருந்தால் ஆரம்ப அடிவியாவது செயற்திட்டம் மூலமாக நீங்கள் இந்த பிரச்சனை அந்த இதில் செயற்பட வேணும்ன்றதான் நோக்கமாக இருக்குது. அதே போல் இன்றைக்கு வீடுகளில் பாருங்க, அம்மா நான் சொல்லினோம் ஆட்டா நான் மோட்டரை போட்டுட்டு மறந்துட்டேன்னா தண்ணி முழுதும் ஓடி கிணறு தண்ணி ஃபில்வேரில் தண்ணி இறங்கு மட்டும் தெரியல, வத்து மட்டும் தெரியல. ஆகவே தண்ணி டேங்கில் முட்டினதன் பின்பு ஆட்டோமேட்டிக்காக எவ்வாறு அதை ஆஃப் பண்ணக்கூடிய என்ன தடைய எல்டிஆர் இந்த இதுகளில் டேவட் அதுகளை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் நிர்மாணிக்கலாம் என்ற தொடர்பான அடிப்படை அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் செயற்பாட்டின் மூலமாக. இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு சாதாரண சின்ன ஒரு பிள்ளை உண்டு, என்ன செய்யப்படுது 14-15 வயசுக்கு உட்பட்டது இந்த ஜேசிபி அல்லது பாரந்தூக்கி ஒன்று எவ்வாறு செயற்பாடு தொடர்பாக இந்த சிரிஞ்சை பயன்படுத்தி எவ்வாறு செய்கிற செயற்பாட்டை பாருங்க பிள்ளைகள். இவ்வாறான நிர்மாணிப்புகளை நீங்களும் என்ன செய்து கொள்ள வேணும், வீடுகளிலேயே நீங்களும் என்ன செய்ய வேணும், நீங்கள் ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொரு எதிர்கொள்ளுகின்ற பொழுதுதான் சவால் மிக்கவர்களாக இந்த செயற்திட்டத்தின் மூலமாக நாங்கள் வெற்றி கண்ட ஒரு மனிதராக பரிணமிக்க முடியும். விஞ்ஞான தொழில்நுட்ப உலகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தா எந்த ஒரு புத்தாக்கம் புனித தொழில்நுட்பத்துக்கு மாறாத ஒருவன் இன்றைக்கு வெற்றி கொண்டதாக வரலாறு இல்லை. இந்த பாடத்தின் மூலமாக இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் சூழலில் அவதானிக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனையை தொகுத்து எவ்வாறு முன்னுரிமை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இதை செய்து எதிர்கொள்ளலாம் பாருங்க. இந்த சாதாரணமாக ஜேசிபி ஒன்று எவ்வாறு தொழிற்பாடு உண்டு இதண்டது பேரந்தூக்கி என்ற இதில் எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்ற தொடர்பாக ஒரு பிள்ளை ஒன்று சாதாரணமாக அவர் செய்கிற ஒரு செயற்பாடு பாருங்கள். இந்த பொறிமுறை விருத்தியாகி இப்போ 9 வயசுல 14 வயசுல 9ஆம் ஆண்டு 14 வயசுல நீங்கள் இன்னொரு 5 வருஷத்தில் 7 வருஷத்தில் இப்போ இவ்வாறான சாதாரண பிரச்சனைகளை இனங்கண்டு நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு செயற்திட்ட ரீதியாக இப்போ பார்த்தீங்களா இருந்தால் மற்றவர்கள் பார்க்க நீங்கள் ஒரு கொடுத்து வைச்சவர்கள். இவ்வாறு செயற்திட்ட ரீதியாக நீங்கள் செய்த பெரிய ஒரு கொடுத்து வச்ச நீங்கள் இன்றைக்கு காப்போத்தா உச்சர ஏலவில் இருக்கிறார்கள். தனியார் செயற்திட்டம், குழு செயற்திட்டம் என்ற பல்வேறு என்ன சவால்களை எதிர்நோக்கினோம். ஆனா நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இப்ப இவற்றை செய்த நீங்கள் அவைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இருக்கும். அண்ணா இந்த அவதானித்த ஒரு பிரச்சனை எடு, அந்த என்னென்ன பிரச்சனைகள் பட்டியல் படுத்து, முன்னுரிமை அடிப்படையில் பட்டியல் படுத்து, என்ன பிரச்சனை, இதுக்கான தீர்வு, என்னென்ன செலவு வரப்போகுது, என்னென்று இதை இனங்கண்டு கொள்ளலாம் என்ன திட்டம், ஒரு செயற்திட்டம் எவ்வாறு செய்யறதை நீங்கள் இப்ப ஏலவேளாண்ணாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்கள் இப்ப இருக்கிறீர்கள். எது தரம் 9 செயற்திட்ட ரீதியிலான செயல்முறையை நீங்கள் கற்பதன் மூலமாக பூர்ண அறிவு பெற்ற ஒரு மாணவர்களாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இன்னுமே நீங்கள் உருவாக்கி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள புத்தாக்கமுடைய மாணவர்களாக நீங்கள் மலர்ந்து ஒரு தேசத்தின் அபிவிருத்தி நாட்டின் அபிவிருத்திக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக என்ன நெல்சன் மண்டேலா சொன்னாங்க, உங்களுடைய திறமைகள் உங்களுடைய கண்களில் உங்களுடைய செயற்பாடு தெரிகிறது. அதே போல நீங்கள் தான் திறமையானவர்கள், நாட்டுக்கு நாளைய தலைவர்கள் நீங்கள் தான், உங்கள் கண்களில் பிரகாசங்கள் தெரிகின்றது நெல்சன் மண்டேலா சொன்னது போல நீங்களும் என்ன செய்ய உங்களுடைய திறமைகள் உங்கள் ஒவ்வொருவருமே தெரிகிறது பிள்ளைகள். நீங்கள் ஒரு புத்தாக்கமுடைய இந்த நாட்டின் தொழில்நுட்ப அறிவினுடைய ஒரு சவால்களை எதிர்கொள்ள ஒரு தொழில் உலகுடன் இணையக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மாணவர்களாக நீங்கள் மலர வேணும். அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். நன்றி.